ஹலோ எவ்ரிவன்! வெல்கம் டு ஹோம் குக்கிங் மெமோரிஸ். இன்னைக்கு வந்துட்டு அப்படியே நம்ம ஊர்ல சோன்னு மழை பெய்யறப்போ, சரி இது எல்லாமே ரசிக்கணுமே எப்படி மிஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரவுண்டிங் போயாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு போன இடம் தாங்க டெர்ரஸ். அது போற வழியே நம்ம பிளாக் பண்ற மாதிரி இந்த ஸ்பைடர். அது எப்படின்னு தெரியல. மழை, காத்துன்னு அவ்ளோ அடிக்குது. அப்ப கூட இது எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா நிக்குதுன்னு தான் தெரியல. அது ஒரே ஒரு ஸ்பைடர் தான். ஆனா ஒரு பெரிய வெப்பே கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. அது தோட்டம் பக்கத்துல இருக்கிறதுனால, இந்த மாரி ஸ்பைடர், அப்புறம் இந்த செங்குள்ளவி, அது எல்லாமே அதுங்களோட இடத்த நம்ம வீட்ல தேடிக்கும். நம்ம வந்து அத கிளீன் பண்றதே ஒரு பெரிய வேலையா இருக்கும். டஸ்ட்டு கம்மியா இருக்கும் அப்டின்னாலுமே கூட, இந்த மாதிரி ஒட்டறை அடிக்கிறது, இந்த ஸ்பைடர்ஸு, இந்த செங்குள்ளவிலாம் கிளீன் பண்றது ஒரு பெரிய வேலையா இருக்கும். அப்படியே நம்ம டெர்ரஸ் போனோம் அப்படின்னா, ஒரு பெரிய லாங் வொர்க்கிங் டே அப்போ வந்துட்டு, இப்டி ஒரு இடையில டைம் கிடைக்கிறப்போ, அதுவும் மழை பெஞ்சு அந்த டைம்ல நம்ம நேச்சர அப்படியே சுத்தி பார்த்தோம் அப்படின்னா, அது என்ன சுகம்னே தெரியல. நமக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அது எல்லாம் போயிடும். எனக்கு யூசுவலாவே மழை பெய்யுது அப்படின்னாலே வந்துட்டு ஸ்ட்ரெஸ் எதுவுமே இருக்காது. அது மழை பெய்யுது அப்படின்னாலே இங்க வந்து ஒரு மூட் நல்லா சேஞ்ச் ஆயிடும். ஏதாவது நல்லா செஞ்சு சாப்பிடலாம். ஒரு மாரி நல்லா சாங்ஸ் கேட்கலாம். அந்த மாதிரி நல்லாருக்கும். மூடே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படியே போயிட்டு எல்லாத்தையும் கேப்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அ ஃபுல்லா வந்து தென்னை மரம் இருக்கும். சென்டர்ல வந்துட்டு வாழை, அதுக்கப்புறம் பாக்கு மரம் அதுவுமே இருக்கும். ஸோ ஃபுல் ஃபினிஷா தான் இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் அந்த மழை பெஞ்சதுக்கு அப்புறமா அங்கங்க லீக் ஆயிட்டு இருக்க வாட்டர் இருக்கும். அங்கங்க இருக்க அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸு அது எல்லாமே ரொம்ப நல்லாருக்கும். அந்த மணல், அந்த வாசனை, அப்படியே செடிக மேல நின்னுட்டு இருக்க தண்ணின்னு சொல்லிட்டு, அது எல்லாமே பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். ஸோ எனக்கு அப்படிதான் இன்னைக்கு அப்படியே என் கண்ண வந்து அதுலேருந்து எடுக்கவே முடியல. அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டே எனக்கு டைம் போயிடுச்சு இன்னைக்கு. மழை வந்து யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாத்துக்குமே மழை பெய்யுது அப்டின்னாலே வந்து ரொம்ப ஹாப்பி மூட் ஆயிடும். ஆனா என்ன இந்த ஆஃபீஸ் போறப்போ, ஸ்கூல், காலேஜ் அந்த மாதிரி போறப்போ, இல்ல நம்ம வீட்ல ஏதாவது துணி காய வைக்கிறோம் அப்டின்னா தான் மழை வருதுன்னா கொஞ்சம் கடுப்பா இருக்கும். அத தவிர்த்து பார்த்தோம் அப்டின்னாலே, மழை அப்டின்னாலே ரொம்ப ஜாலி தான் எல்லாத்துக்குமே. அதுவும் இப்போ வெயிலும் கொஞ்சம் மாத்தி மாத்தி அடிக்கிறதுனால, இந்த மழையும் பெஞ்சுட்டு இருந்தது அப்டின்னா, நமக்கு கொஞ்சம் சில்லுன்னும் இருக்கும் கிளைமேட். அதுக்கப்புறம் கிச்சன்ல போய் நின்னு வேலை செய்றதுக்குமே வந்துட்டு ரொம்ப நல்லாருக்கும். இனி அப்படியே கீழ போறோம் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டுருக்கோம் இல்லையா? இது வந்துட்டு ஒயிட் ஹைபிஸ்கஸ் தான். இது வந்துட்டு ஒயிட் கலர் செம்பருத்தி இருக்கும். நல்லாருக்கும். பட் இப்ப எந்த பூவுமே இல்ல அது. அதனால உங்களுக்கு காட்ட முடியல. நான் ஏதாவது ஷார்ட்ஸ்ல இல்ல வேற லாங் வீடியோல நான் கண்டிப்பா அத காட்டுறேன். எங்க வீட்ல வந்துட்டு இந்த ஹைபிஸ்கஸ் வந்து நெறையா இருக்கும். எல்லா கலர்ஸுமே மோஸ்ட்லி இருக்கும். அந்த மாரி தான். இது வந்து ரோஸ் தான். இது வந்து கொஞ்சம் அந்த லைட் பிங்க் கலர் மாரி இருக்கும். இது நெறைய லேயர்ஸா எடுத்துட்டுருக்கும். அந்த ரோஸ் வந்து ரொம்ப நல்லாருக்கும். எப்படியும் வந்துட்டு வீக்லி ஒரு ஒரு 20 பூ அந்த மாரியாவது எடுத்துரும். செடி வந்து மீடியம் சைஸா தான் இருக்கும். ஆனா அவ்ளோ பூ இருக்கும் இதுல. இது வந்துட்டு ஆரஞ்சு சொல்லுவோம் இல்லையா? அந்த செடி தான். இது எங்கேயோ அந்த விதை கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு, அந்த நாத்து இல்ல அது ஏதோ அந்த சீடு அந்த மாரி ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஸோ அத எடுத்து போட்டு வச்சிருந்தாங்க. இப்போ வரைக்கும் எந்த காயுமே வரல. பட் ஆனா செடி மட்டும் கொஞ்சம் ஹைட்டா போயிட்டே இருக்கு. அதுல முள்ளு பார்த்தீங்க அப்படின்னா, அவ்ளோ திக்கா பெருசா இருக்கு ஆனா. இது வந்து ஸ்னேக் பிளான்ட்டுங்க. பெங்களூர்ல ஒரு குட்டி குட்டி பாட்ல போட்டுட்டு அத பார்த்து பார்த்து வளர்த்திட்டுருக்கோம். ஆனாலும் இவ்ளோ குரோத் இருக்காது அதுல. இங்க பாருங்களேன், இது இங்க இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. அது பாட்டுக்கு வளர்ந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிட்டே போது. இது மேபி 1 ஆர் 2 கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. இப்ப பார்த்தா, அது அப்படியே ஃபுல்லா அவ்ளோ டென்ஸ்டா இருக்கு. பட் இது நம்ம பார்த்து பார்த்து வளர்த்துறதாலோ என்னமோ, அந்த ஹோம்குள்ள வச்சு வளர்த்துறப்ப வந்து வரமாட்டேது. இது வந்து நம்மளோட லெமன் செடி. நாங்க ஒரு டைம் மூணார் போயிருந்தோம். அப்ப வந்து ஒரு தாத்தா எங்களுக்கு குடுத்தாங்க. இந்த லெமன் செடி நாத்து வந்துட்டு. ஸோ அது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்ப தான் வந்து காய் எடுத்துட்டுருக்கு. ஆனா கொஞ்சம் நல்லாவே இருக்கு. நெறைய பழம் வருது. லெமன் அதுல வருது. அ டேஸ்ட்டுமே வந்து லெமன் நல்லா இருக்கு. அது நாட்டு கன்னுன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால ரொம்பவே நல்லா இருக்கு அதுவுமே. இது ஃபுல்லாவே செம்பருத்தி செடியா தான் இருக்கும். எங்க வீட்ட சுத்தியுமே வந்துட்டு இந்த ஹைபிஸ்கஸ் இருக்கு இல்லையா? ஆரஞ்சு கலர், ஒயிட்டு, ரெட்டு அந்த மாதிரி எல்லா வெரைட்டியும் வச்சிருப்பாங்க. பிங்க் கலர்ன்னு சொல்லிட்டு. அ அது என்னன்னா, ரொம்ப ஹைட் ஆயிடுச்சு அப்டின்னா, நம்ம பூ வந்து பறிக்க முடியறதில்ல அதுலருந்து. அதனால கொஞ்சம் எல்லாமே ட்ரிம் பண்ணியிருக்கு. இப்ப மழைக்காலம் இல்லையா? நல்லா பூ அந்த தண்டு எல்லாமே நல்லா வளர்ந்து வரும் அப்டின்றதுக்காக,
அங்கங்க கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ, அதனால தான் நம்ம பூ வந்து நெறைய பார்க்க முடியறதில்ல. பட் ஆனா பூ எடுத்துருச்சு அப்டின்னா, அத பறிக்கிறதுக்கே நமக்கு நேரம் பத்தாது. ரொம்ப ஹைட்டாவும் இருக்கும். அவ்ளோ செடி வளர்ந்துருச்சு இப்பலாம். அந்த செடிகள ஃபுல்லா போனோம்னு வச்சுக்கோங்களேன், தேனீ, அப்புறம் அந்த குட்டி குட்டி பூச்சி வரும். அது என்னன்னு தெரியல, அந்த செடிகள்ல இருக்கும். அதுகளுக்கே வந்துட்டு கரெக்ட்டா இருக்கும். நல்லாருக்கும். அந்த செடி ஃபுல்லா பூ இருக்கும். அதுல வந்துட்டு தேனீ, வண்டு அந்த மாரி பறந்துட்டுருக்கும். அதெல்லாம் பார்க்கவே வந்து கொஞ்சம் அ நல்லாவே இருக்கும். அதுவும் ஒரு மாரி தனி ஃபீல் தான். இது வந்து எங்க வீட்டு பூனைக்குட்டி. அ இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குங்க இந்த பூனைக்கு. நாங்க ஆக்சுவலி அ வீட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 பூனைக்குட்டி வாங்கி வச்சிருந்தோம். அதுல எல்லாமே குட்டி. அதாவது நாங்க 1 தான் கேட்டோம். குடுக்குறவங்க வந்து ஒரு 3ஆவே குடுத்துட்டாங்க. ஸோ அத வந்து வளர்த்துட்டு இருந்தோம். அப்போ இந்த பூனை எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. இது ஏதோ வீட்ல வளர்த்திட்டு இருந்த பூனை தான். கழுத்துல பெல்ட் எல்லாமே போட்டிருந்துச்சு. இந்த 3 குட்டி இருக்கிறத பார்த்துட்டு, இதுக்கு போகவே மனசு இல்ல. அது வீடு மறந்துருச்சா என்னன்னு தெரியல. இங்கேயே வந்து இருந்துருச்சு. சரி நாங்களும் நெனச்சோம், ஒரு 1 ஆர் 2 டே மாறி வந்திருக்கும். அப்புறம் போயிடும் எப்படியும் அப்படின்ட்டு வேற பக்கம். ஆனா இது வந்துட்டு இதுக்கு போறதுக்கான ஐடியாவே இல்லன்னு நெனைக்கிறேன். இப்ப பார்த்தா, நாங்க ஆக்சுவலா வளர்த்தணும்னு கொண்டு வந்த 3 பூனை குட்டிகள் வந்துட்டு, அது வீட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லன்ட்டு இருக்கு. ஆனா இது வந்து இப்போ ராஜா வீட்டு கன்னுக்குட்டி மாரி சுத்திட்டு இருக்கும் ஃபுல்லா. இது வந்துட்டு இந்த செடி வந்து டன்னரசின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா, ஆம் இந்த தென்னை மரம்லாம் இருக்கு இல்லங்களா? அதெல்லாம் அந்த குருத்து எல்லாமே சீக்கிரமா விழுந்துரும். அ தேங்காயா மாறுறதுக்கு முன்னாடியே அந்த குட்டி, குட்டி அந்த காய் இருக்கும் இல்லையா? அது கீழ விழுந்துரும் மரத்துல நிக்காம. பட் ஆனா இந்த செடிகள் இருந்தது அப்டின்னா, தேன் நெறையா வரும். ஸோ தேன் இருக்க இடத்துல வந்துட்டு, அந்த தென்னங்குருத்து குருத்து இல்ல. அது குருமைன்னு சொல்லுவாங்க. தென்னங்குருமை. அது வந்து மரத்துலேருந்து ரொம்ப விழாதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் நெறையாவும் வந்து அந்த காய் பிடிக்கும் மரத்துக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக இந்த செடி நெறைய வச்சிருப்போம். இது ஒண்ணும் இல்லங்க. ஒரு செடி வச்சோம் அப்டின்னாலே, அந்த விதை விழுந்து அந்த இடம் ஃபுல்லா அது வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸோ நம்ம வந்து நெறைய இடத்துல நெட்டணுன்ட்டே இல்ல. அங்கங்க ஒரு செடி வச்சோம்னாலே போதும் நெறையா வந்துரும். இதுல இந்த மாதிரி வண்டு, தேன் அந்த மாரி நெறையா வரும். ஸோ தென்னை மரத்துக்கு வந்து கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் இதை வந்து அப்படியே மெயின்டெயின் பண்றது. ஆனா என்ன அந்த இடமே வந்துட்டு ரொம்ப ஒரு புதர் மாரி இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு குரோட்டன் தான். ஆக்சுவலி இன்னொரு குரோட்டன் இருக்கிறதுனால பெரிய மரமா வளர்ந்துருக்கும். அ இதனால வீட்டுக்கு வந்து எந்த யூஸுமே இல்ல தான். சும்மா அழகுக்கு வந்து இதையும் டிஃப்ரெண்ட்டா வச்சுக்கலாம். பட் எனக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கும் கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாரி இந்த மரம், செடி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இதுவுமே ஒவ்வொன்னு அழகுக்காகவும் வைக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்துட்டு செம்பருத்தி தான். இது ரொம்ப லேயர்டா இருக்கும் ஃபுல்லாவே. இதுல வந்துட்டு இது எல்லோ கலர் இருக்கும். பட் பார்க்க வந்து ஆரஞ்சாவுமே இருக்கும். இது டபுள் கலரா தெரியும். இது கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கும். ஒரு சாமி படத்துக்கு வந்து ஒரு பூ வச்சோம் அப்டின்னாலே வந்து அவ்ளோ ஃபில்டா இருக்கும் பார்க்கவே. இது வந்து லேயர்டு. இதுலயும் நெறைய பூ எடுத்துட்டே இருக்கும். ஆனா, இதுல அந்த கருப்பெரும்பு இருக்கும் இல்லையா? அது ரொம்ப ஜாஸ்திங்க இந்த இந்த செம்பருத்திக்கு மட்டும். இதுவும் வந்துட்டு அந்த ஆ இட்லி பூன்னு சொல்லுவோம். நான் அப்படிதான் சொல்லுவேன். இதுக்கு என்ன நேம் எனக்கு ஆக்சுவலி தெரியல. இதுல வந்து ரெட் கலர், அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலர் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஆரஞ்ச் ஷேட்லயுமே கொஞ்சம் ஒண்ணு இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு இந்த கோலம்லாம் போடுவோம் இல்லையா? அந்த கோலம் போட்டுட்டு, மாட்டு சாணம் புடிச்சு வச்சுட்டு, இந்த மாரி பூ எல்லாமே வந்து நான் எடுத்து அதுல வச்சுருவேன். அது பார்க்கவே கொஞ்சம் அழகாவே இருக்கும் நல்லாவே. அ அதுக்காக இந்த செடி எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டுருப்பேன். இது வந்து சாமி ஃபோட்டோவுக்கு நம்ம எனக்கு தெரிஞ்சு வச்ச மாரி தோணல. இது வந்து சும்மா அழகுக்காக அப்படியே வச்சுட்டோம். இது வந்து பச்சை ரோஜான்னு சொல்லுவாங்க. அந்த கிரீன் கலர்ல இருக்கும். அந்த மனோரஞ்சிதம் பூ மாரியே இருக்கும். இதுவுமே வந்து தலைக்கு எல்லாமே வைக்கலாம். நல்லாருக்கும். அந்த மல்லிகைப்பூ நம்ம கட்டுறோம் இல்லையா? அது கூட சேர்த்து கட்டுறதுக்குமே வந்து அது ரொம்ப நல்லாருக்கும். பார்க்க அழகா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு செடிகளையும் பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு ஒன் டே பத்தாது. அந்த மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம காட்டுல வந்துட்டு என்னென்ன செடி நம்ம கொண்டு வந்து வச்சோம், இல்ல அதுவா வந்துருச்சான்னே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அவ்ளோ இருக்குங்க செடி மட்டுமே. இதெல்லாம் போடணும்னா எனக்கு இந்த ஒரு வீடியோ பத்தாது. பட் இப்போதைக்கு சும்மா வீட்டு பக்கத்திலேயே இருக்க குட்டி குட்டி பூச்செடி, ஏதாவது மரம், குட்டி குட்டி மரம் அத மட்டும் தான் நான் காட்டிட்டுருக்கேன். இந்த இந்த செடிக்கு தாங்க. இதுக்கு வந்து தேனீ வந்து ரொம்ப ஜாஸ்தி வரும். ஸோ தேனீ இருக்கு அப்டின்னாலே, அங்க வந்து தென்னை மரம் எல்லாமே நல்லா ஹெல்தியா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக வச்சது தான்.
இந்த பூவுமே அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு. இது அந்த மழையெல்லாம் வரப்போ வந்து கொஞ்சம் பூ எடுக்காது. அது முடிஞ்சதுக்கப்புறம் இல்ல சன்லைட்லலாம் வந்துட்டு நல்லா அந்த பூ விரிஞ்சு வரும். பார்க்க அழகா இருக்கும். என்ன கொஞ்சம் புதர் மாரி இருக்கும். அதனால நம்ம நீட்டா மெயின்டெயின் பண்ணிக்கணும். வீட்டு பக்கத்துல வைக்கிறோம் அப்டின்னா, ஏதாவது உள்ள போய் இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இத மெயின்டெயின் பண்ணிட்டோம் அப்டின்னா ரொம்ப நல்லாருக்கும். நம்ம பூனை அது வேலைய ஆரம்பிச்சுருது. இதுக்கு ஆக்சுவலி பெரிய பூனை ஆயிடுச்சு. இன்னுமே வந்து அந்த குட்டி பூனைங்க மாரி தான் அது விளையாடிட்டு இருக்கும். அந்த மரத்து மேல ஏறுறது, ஏதாவது பார்த்துட்டு பயந்து விளையாடிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கும். அண்ட் வீட்ல இருக்க நாய்ங்க கூடயும் வந்துட்டு இது ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கும். இந்த நாய் எது வந்தாலும் அது கூட விளையாடிட்டு இருக்கும் இது. எனக்கு வந்துட்டு பூனையா, நாயான்னு கேட்டா, எனக்கு வந்து பூனைக்குட்டி தான் ரொம்ப புடிக்கும். ஆனா, இப்பலாம் என்னன்னு தெரியல. பூனையுமே வந்து அவ்வளவா பிடிக்க மாட்டேது. இந்த பெட்ஸ் அப்டின்னாலே கொஞ்சம் அலர்ஜிக் ஆயிடுச்சு. இந்த பூனைக்குட்டி, இல்ல நாய்க்குட்டி அப்டின்னா. எப்பாவது ஒரு நாள் கூப்ட்டு கொஞ்சம் பிடிக்குமே தவிர, அத டெய்லியும் பார்த்து, பார்த்து கேரிங்கா வளர்த்துறதுக்கெல்லாம் வந்துட்டு எனக்கு அவ்வளவா இஷ்டம் இருக்காது. ஆனா, இந்த பூனை பண்ற ஒரு சேட்டையில வந்துட்டு நமக்கு பூனைக்குட்டி மறுபடியும் பிடிக்கும் போல தான் தெரியுது. அவ்ளோ சேட்டை பண்ணும் இந்த பூனை. பார்க்க தான் வந்து பெரிய பூனை மாரி இருக்கும். ஆனா பண்றது எல்லாமே ஏதோ வந்து ஒரு ஒரு 1 மந்த் ஆன பூனைக்குட்டி மாரி தான் பண்ணிட்டுருக்கும். ஒரு மெச்சூரிட்டியே இல்லாத மாரி இருக்கும். அதுவே பார்க்க கியூட்டா இருக்கும். ஆனா அது பண்றது எல்லாமே. வீட்ல ஒரு பெட் இருந்தாலும் நல்லா இருக்குங்க. அதுவுமே வந்து நம்ம கூட அதுவும் ஒண்ணா இருக்கும். இந்த மாடு, பூனை, நாய்க்குட்டி, இந்த கோழி, ஆடு இந்த மாரிலாம் இருந்துச்சு அப்டின்னா, வீடே வந்து ஒரு மாதிரி நல்லா செழிப்பா இருக்கும். அது என்னன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் வளர்த்துருக்கு பிடிக்கும்னாலும், அதெல்லாம் இருந்தா நமக்கு ஒரு மாரி ஒரு ஃபில்டா இருக்கும் வீடு பார்க்கவே. இந்த செடி பார்க்குறீங்களா? இது வந்துட்டு அ ஒரே செடியில 2 கலர் ரோஸ் பூ வந்திருக்கும். இது தெரியல இது எப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன். உள்ள வேற தண்டு இருக்கா அப்படின்ட்டு. ஆனா வந்து 2ம் ஒரே செடியில தான் வந்திருக்கு. எல்லோ கலரும், பிங்க் கலரும் வந்திருக்கு. ஆ இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் நெறைய பூ எடுத்தது அப்படின்னா தான் தெரியும். அது நிஜமாவே அப்படி வந்திருக்கா இல்லையான்ட்டு. நான் கண்டிப்பா அதையும் ஷேர் பண்றேன். அப்படியே நம்ம வீடியோவும் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.